மாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளைச் செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நலவேட்பு. உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர், பகை, அச்சம் இன்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனித குலம் அமைதி எனும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்றுய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மழை வாழ்த்து. ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக, மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக, மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக, மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. கைகளை அதிக ஓசையின்றி தேய்த்து கண்களில் வைத்து பின் முகத்தை தடவி இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி ஒரு ஆழமான மூச்சு இழுத்து விட வேண்டும். பிறகு கைகளை இறக்கிக் கொண்டு கண்களை திறக்க வேண்டும். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். வாழ்க வளமுடன். அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் ஆன சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து பனிமலை போல் உருகும் கவலை என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி ராஜேஷ் ஐயா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. மிகவும் ஒரு அழகான நித்யானந்த தவத்தை நடத்தி கொடுத்த பேராசிரியர் கலைச்செல்வி மாரிமுத்து அம்மா அவர்களை வாழ்த்துவோம். பேராசிரியர் அருள்நிதி கலைச்செல்வி மாரிமுத்து அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. என்னோட ஸ்கிரீன் தெரியுதுங்களாமா? தெரியுதுங்கய்யா. ஓகே, நன்றிங்கம்மா. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். இன்றைய தலைப்பு பனிமலை போல் உருகும் கவலை. மிகவும் ஒரு அழகான தலைப்பு. பனி போல் உருகும் கவலை அப்படின்னு ஒரு தலைப்பு வந்து இந்த கவலை அவ்வளவு அழகா பனிமலை போல் உருகி போனால் ரொம்ப சந்தோஷம்தான். ஆக்சுவலாக நிறைய ஒரு நதிகள் மாதிரி
இது ஒரு அழகான உருவகம் இது. ஸோ இந்த கவலைகள் எப்படி வருது? எப்படி நம்ம அந்த கவலைகள் இருந்து எப்படி வெளியில வரலாம்? மகரிஷி நமக்கு எப்படி கத்துக் குடுத்துருக்காங்க, இதிலிருந்து வெளியில வந்து நம்மளோட அன்றாட வாழ்வு சீராக நடப்பதற்கு அப்படிங்கிற விஷயங்கள் தான் நம்ம சிந்தனை செய்யப் போறோம். முதல்ல நம்ம கவலை அப்படிங்கிறது ஒரு உணர்வு. எல்லாருக்குமே வந்து இது ஒரு தவிர்க்க முடியாத உணர்வு. நம்ம வாழ்க்கையில அன்றாடம் நாம் அ நடக்கக்கூடிய ஒரு ஒன்று. ஸோ கவலை ய அது எப்படிலாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது சாரி. அது தோல்வி வந்தால் நமக்கு கவலை வருகிறது. நமக்கு ஏதாவது ஒரு தோல்விகள் வந்து தோல்வி இல்லாமயே இருக்காது. ஏதாவது டெய்லி ஏதாவது ஒரு தோல்வி வரும். யாராவது நம்மள வந்து காயப்படுத்துவாங்க. நம்பிக்கை தவறினால் நமக்கு அந்த கவலை நமக்கு வருது. யாராவது வீட்ல யாராவது நம்ம ஒரு இழந்துட்டோம்னா, நமக்கு அந்த கவலை வருது. அ ஒரு எதிர்பார்ப்பு எப்பயுமே நமக்கு எதிர்பார்ப்புகள் இல்லாத வாழ்க்கையே இல்லை. ஏன்னா நம்ம அந்த ஒரு வாழ்க்கை ஓட்டத்துல தான் ஓடிட்டுருக்கிறோம். அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத போது, அது வந்து ரிலேஷன்ஷிப்ஸ்ல இருக்கட்டும், இல்ல ஒரு பணியிடத்தில் இருக்கட்டும், ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத போது நமக்கு அந்த கவலை பீறிட்டு வருகிறது. ஆனா, அந்த கவலை எவ்ளோ நேரத்துக்கு இருக்கு? அது வந்து நம்ம லைஃப் டைம் முழுவதும் இருக்கா? இல்ல அந்த ஒரு காலத்திற்கு உட்பட்டு உள்ள கவலையா? அப்படிங்கிறது தான் வந்து நம்ம அந்த கவலையோட வீரியம் பொறுத்தது. அந்த ஸோ அப்பதான் வந்து நம்ம நம்மளோட என்னென்னலாம் நம்ம சேர்த்து வச்சிருக்கிறோம், என்னென்னலாம் நம்ம நம்ம பயிற்சிகள் செய்றப்ப அந்த கவலைகள் எல்லாம் ஒரு பனிமலை போல் உருகும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த கவலை வந்து நம்ம அத பத்தி யோசிக்கிறப்ப, அது நம்ம ஒரே ஒரு நிமிஷத்துல நம்மள ஒரு வீழ்த்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய அது சக்தியை உடையது. அது நம்மை நம்மோட மனச வந்து பிளந்துட்டு, நம்மளோட நம்பிக்கைய முற்றிலுமாக சிதைக்கும் சக்தி நெறையவே இருக்கு ஆக்சுவலா. ஆ நெ நெறைய ஒரு நம்பிக்கையோட இருப்போம். ஆனா, ஒரு சின்ன விஷயத்துல யாராவது ஏதாவது நடந்துருச்சுன்னா, நமக்கு உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு பயம் ஏற்படும். ஒரு பதட்டம் ஏற்படும். அ பயமும், பதட்டமும் ஏற்பட்டா, "ஐயோ! நடக்குமோ?" அப்படிங்கிற ஒரு கவலையும் கூடவே வந்துரும். அதே நேரத்துல நமக்கு உண்டான ஒரு நம்பிக்கை நமக்கு நமக்கு அதிலிருந்து வெளியில வரக்கும் நம்ம ஈஸியா வெளியில வர்றதுக்கான வழிகள் நெறையவும் நமக்கு இருக்கு. ஸோ கவலை அப்டின்னா என்ன அப்டின்னா, மகரிஷி வந்து அது ஒரு கற்பனை வலை அப்டின்னு தான் மகரிஷி நமக்கு சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட உடலுக்கும், மனதிற்கும் ஒரு சிக்கல் வரும்போது, அதனை சிந்திக்க போதிய பலம் இல்லாத மனநிலையே கவலையாகும் ஆக்சுவலா. ஏன்னா நம்ம எப்பயுமே எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த அந்த எண் அ எண்ணங்கள் போயிட்டே இருக்கிறப்ப, நமக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு சிக்கல் வரப்ப, அத அறிந்து ஆராய்ந்து அறிவு நமக்கு அந்த நேரத்துல வேலை செய்யாது. நமக்கு உணர்வுகள் தான் வேலை செய்யும். ஏன்னா, நம்ம அந்த விழிப்பு நிலையில இருக்க மாட்டோம். அப்போ வந்து அந்த கவலை வந்து நமக்கு மேலோங்கி நம்மள பாதிக்கும். நமக்கு இந்த ஆசைகள் தடைப்படும் பொழுதும் ஒரு கற்பனையான கவலை அப்படின்னு சொல்றோம். நெறைய ஆசைப்படுவோம். நமக்கு வேலைகள்ல சரி, அம் வீட்ல இருக்கிற உறவுகளிடம் சரி, அ மனிதர்களிடம் சரி, நெறைய ஒரு எதிர்பார்ப்பு. ஆசைன்னா என்ன? எதிர்பார்ப்பும் கூட ஒரு ஆசை தான் அது. ஸோ, அதுல வந்து ஏதோ ஒரு ஒரு தடை வரும்பொழுது நமக்கு கவலை வருது. ஸோ, இந்த கவலை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உளநோய் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆக்சுவலா. மகரிஷி வந்து நம்மளோட ஜீவகாந்தம் வந்து பல வகைகளில் நம்ம செலவு பண்றோம். ஆ நம்மளோட ஐம்புலன்கள் வழியாக ஜீவகாந்தங்கள் செலவாகுது. நம்ம இந்த உணர்வுகள் முக்கியமான அந்த கவலை வந்து நம்ம ஜீவகாந்தத்த வந்து அப்படியே உறிஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. கோபம், சினமும், கவலையும் வந்து ஜீவகாந்தத்தை உறிஞ்சிடும் உரியும் மிக சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி சொல்லுவாங்க. அந்த கவலைக்கான அடிப்படை காரணங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்மளோட நம்மளோட எது நெனைக்கிறோம், எது நடக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு வித்தியாசம். ஸோ, அதான் அந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது தான். நம்ம நெனச்சு ஒண்ணு ஒண்ணு ஏதோ ஒரு போவோம். ஆனா, அது நடக்காட்டி அது வருத்தம் ஏற்படும். அந்த கவலை ஏற்படும். நம்மளோட தேவைக்கும், இருப்புக்கும் நமக்கு சில விஷயங்கள் நெறைய நமக்கு தேவையா இருக்கும். ஆ இது வேணும், ஆனா ஆனா நம்மளோட இன்னைக்கு என்ன ரியாலிட்டியோ அதுக்குள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, அந்த தேவைக்கான தேடுதலும், அந்த தேவையை அடைவதற்கான ஒ அந்த முயற்சியும் தான் வந்து அ போயிட்டுருப்போம். ஆனா, அது கிடைக்கல அப்படிங்கிறப்ப நமக்கு அந்த கவலைகள் வருது. நம்மளுடைய எண்ணத்திற்கும், பிறர் எண்ணத்திற்கும் உள்ள வேறுபாடு. ஸோ இது வந்து
மிக சகஜமானது இது. எல்லாரும் ஒரே மாதிரி நினைக்கிறது இல்ல. எல்லாரும் வேற வேற மாரி நினைக்கிறோம். அ ஏன்னா ஒவ்வொருத்தரோட பார்வை வேறு. ஒவ்வொருத்தருடைய அ அவங்க கடந்து வந்த அ அவங்கள் அவங்க லைஃப்ல எப்படி வந்தாங்களோ, அது எல்லாமே வெவ்வேறா இருக்கிறப்ப, அவங்களோட கண்ணோட்டங்கள் வேறாக இருக்கிறப்ப வந்து, அ நெறைய எதிர்பார்ப்புகள் தடைப்பட்டு கவலையாக மாறுகின்றது. இது எல்லாமே தான் வந்து கவலைக்கான அடிப்படை காரணங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். கவலையை பெருக்கும் மனநிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ திறமையின்மை அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து வந்து அ தன்னம்பிக்கையின்மை மற்றும் அச்சம். ஸோ திறமையின்மை நமக்கு சில விஷயங்கள் திறமையே இல்ல அப்படிங்கிறப்ப வந்து, அது நமக்கு மற்றவங்கள கம்பேர் பண்றப்ப வந்து ஆட்டோமேட்டிக்கா நெறைய பேர் குத்தி காட்டுவாங்க. அப்ப வந்து நமக்கு கவலை தானாக பீறிட்டு வந்துரும். எங்க பார்த்தாலும் நம்ம ஒரு கல்விச்சாலையிலேருந்து நம்ம சின்ன பசங்க போறப்பலேருந்து ஏபிசிடி இந்த பையன் சொல்ட்டான். நம்ம பையன் பக்கத்து வீட்டு பையன் நல்லா ரைம்ஸ் சொல்றான். நம்ம பையன் சொல்ல மாட்டேங்கிறான். அப்படிங்கிற ஒரு கம்பேரிசன் ஸ்டார்ட் ஆகி, நம்ம பையன் இன்ஜினியர் ஆயிட்டான். அவன் இன்ஜினியர் ஆகல. அ அதே மாரி நமக்கு பையனுக்கு கல்யாணம் ஆயிருச்சு. அந்த அடுத்த வீட்டு பையனுக்கு கல்யாணம் ஆயிருச்சு. நம்ம வீட்டு பையனுக்கு கல்யாணம் ஆகல. அப்படிங்கிற மாரி ஒவ்வொரு இடத்துலயுமே, ஒவ்வொரு நிலையிலுமே ஒரு கம்பேரிசன் நடக்குது. அந்த கம்பேரிசன் நடக்கிறப்ப அந்த திறமை திறமை இருந்தாலும் திறமையின்மையாக காட்டப்படுகிறது. அதனால் பல கவலைகள் வந்து உருவாகிறது. இதனால தான் அந்த தன்னம்பிக்கையின்மையும் நமக்கு நடக்குது. தன்னம்பிக்கையின்மை ஏன் நடக்குது அப்டின்னா, நமக்கு சுற்றுச்சூழல் ஒண்ணு. அம் நமக்கு அந்த சக்தி இருந்தாலும், நம்ம சுற்றி இருக்கும் மக்கள் வந்து நமக்கு நமக்கான ஒரு சொற்கள் கூறாம, நமக்கு எப்போதுமே நம்மளுடைய குறைகளை மட்டுமே அவங்க பார்த்துட்டு இருக்கிறப்ப, நம் மீது இருக்கும் நம்பிக்கை வந்து நமக்கு போயிருது. அதனாலேயே வந்து ஒரு அச்சம் ஏற்படுது. உண்மையிலேயே நான் இந்த வாழ்க்கையில் வந்து வெற்றி பெறுவேனா நானு? ஆ எ எப்படி இந்த வாழ்க்கையில் இந்த இப்ப ஒவ்வொரு ஒவ்வொரு போராட்டத்தையும் நான் எப்படி கடந்து போப்போறேன் அப்படின்னு பார்க்குறப்ப தான் வந்து நெறைய தற்கொலைகள் நம்ம டெய்லியுமே நம்ம பேப்பர்ல பார்க்குறோம். இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, அம் அந்த ஒரு ஒரு கவலை, ஒரு பயம், ஒரு அச்சம் இது எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேசினது தான். நம்ம எப்படி நம்ம சுற்றுச்சூழல் எப்படி இருக்கு? நம்மள எப்படி நடத்துறாங்க? நாம எப்படி அத வந்து எடுத்துக்கிறோம்? எந்த வகையில எடுத்துக்கிறோம்? அப்படிங்கிற வகையில தான் வந்து அந்த வித்தியாசம் இருக்க போய் தான் இந்த இந்த செயல்கள்லாம் நமக்கு வெளியில தெரியுது. இந்த கவலையின் அறிகுறிகள் பார்த்தீங்கன்னா, உடலில் நோய். அம் அ திடீர்னு நெஞ்சு வலிக்கும். கார்டியாக் அரெஸ்ட் பார்த்தீங்கன்னா, 30 வயசுல மக்களுக்கு வருது. ஆ ஸோ நெறைய பேருக்கு வந்து நம்ம இந்த Instagramலயும், Facebookலயும் எல்லாமே நம்ம போஸ்ட் ஒவ்வொரு தடவையும் ஒருத்தங்க போடுறப்ப, அந்த கம்பேரிசன் இவங்க இந்த மாரி ஒரு லைஃப் ஸ்டைல்ல இருக்கிறாங்க. அப்படிங்கிற ஒரு ஒரு கம்பேரிசன் இருக்கு. அதனால பல விஷயங்கள் வந்து இந்த இளைய தலைமுறைகள் செய்றாங்க. ஸோ உடலில் நோய் இருந்தால் அந்த கவலை வரும் நமக்கு. அந்த நோய்கள் வந்து பல காரணங்களால் நமக்கு அந்த நோய் வருது. இந்த மொபைல் அப்படிங்கிற ஒரு கருவி நமக்கு கைக்கு வந்ததுனால, நம்ம வந்து நெறைய உடற்பயிற்சி இன்மையினால் இந்த உடலில் நோய் அதிகமாக இன்றைய மக்களுக்கு நெறையவே இருக்கு. அந்த உடலில் நோயினால் கவலை வர சான்சஸ் இருக்கு நமக்கு. உள்ளத்திலே களங்கம் வந்து எல்லா வகையிலும் வரலாம். எல்லா வகையிலும் வரலாம். ஸோ, அ எப்படி வேணா அந்த களங்கம் நமக்கு உள்ளத்துல இருக்கிறப்ப, நமக்கு அந்த கவலை அப்படிங்கிற ஒரு உணர்வு ஜாஸ்தியா இருக்கிறப்ப கஷ்டப்படுது. மனதிலே குழப்பம். அந்த மனதிலே குழப்பம் அப்படிங்கிறது வந்து, அ அது வந்து நமக்கு அ வாங்கிட்டு வந்த வரம்னு கூட சொல்லுவாங்க சம்டைம்ஸ் ஆக்சுவலா. ஏன்னா இந்த இந்த குழப்பத்தோட தான் மனிதன் வருகிறான். ஏன்னா அவ்வளவு சாய்ஸஸ் இருக்கு ஒருத்தனுக்கு. ஏன்னா எல்லாமே ஒருத்தனுக்கு ஒரு சாப்பாடு இன்னைக்கு வந்து நான் சாப்பிடுறதுக்கு எனக்கு தயிர் சாதம் மாத்திரம் தான் இருக்குன்னா, அது மாத்திரம் தான் சாப்பிட்டு நிம்மதியா போயிருவேன். ஆனா எனக்கு பஃபேன்னு ஒரு பேர்ல வந்து 50 சாய்ஸ், 100 சாய்ஸ் இருக்கிறப்ப நான் என்ன போய் சாப்பிடுவேங்கிற மாரி அந்த ஒரு குழப்பத்துல வந்து இது வந்து ஒரு உணவு சம்மந்தப்பட்டது. இதே மாரி ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து ஒரு மனிதனுக்கு வந்து சாய்ஸஸ் எக்கச்சக்கமா இருக்கு. எங்க போய் எது கரெக்ட், எது தப்புன்னு அவனுக்கு அ அவன சிந்திக்க கூட நேரம் இல்ல அவனுக்கு. அந்த வகையில ஒரு மனிதனோட வாழ்க்கை ஓட்டம் நடந்துகிட்டே இருக்கு. அந்த மனதிலே குழப்பம் இருக்கிறப்ப, அவன் கரெக்ட்டா, தப்பான்னு தெரியாம ஒரு ஒரு இடத்த ஒரு ஒரு சாய்ஸ அவன் செலக்ட் பண்ணி போறப்ப, அதுக்கு அந்த ஒரு பயத்திலேயே கூட போறான் அவன் அது. அந்த பயத்திலேயே போறப்ப, அந்த ரிசல்ட் வந்து எப்படி வருது அவனுக்கு தெரியாம, அதுல ஒரு கவலைகள் வருது. வாழ்க்கையில் சிக்கல். இது வந்து வினைப்பயன். நம்மளோட வினைப்பயன் மூதாதையர்கள் நமக்கு
குடுத்து விட்ட ஒரு இது வந்து நம்ம கூடயே வரும். அந்த வாழ்க்கையில் சிக்கல்கள் வரப்ப, அது எப்படி நம்ம வந்து சந்திக்கணும்? எப்படி வந்து அது வந்து எதிர்கொள்வது? இது எல்லாமே வந்து நமக்கு நம்ம குரு நமக்கு கிடைச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பொக்கிஷம்னால நம்மளால சில பல நேரங்களில் இதிலிருந்து வெளியில வரலாம். ஆனா, ஒரு சாதாரண மனிதன் இந்த மாரி ஒரு நமக்கு 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 கிடைத்த மகரிஷி மாரி யாருக்கும் கிடைக்காம இருக்கிறப்ப, அவங்க எந்த மாரிலாம் சிக்கல்ல இருக்கிறாங்கன்னு நம்ம கண்கூடா பார்க்குறோம். பக்கத்து வீட்டுக்காரங்கள பார்க்குறோம். நம்ம ஆஃபீஸ்ல இருக்கிறவங்கள பார்க்குறோம். நெறைய பேர்ட்ட சொல்றோம். ஆனா, அவங்களுக்கு வந்து அ எது அந்த கரெக்ட்டான வழி அவங்களுக்கு தெரியறதில்ல. அவங்களுக்குன்னு ஒரு நேரம் வந்து, அவங்களுக்குன்னு ஒரு தேடல் வர்றப்ப தான் வந்து குரு அவங்களுக்கு அமையறாங்க. அப்பதான் வந்து அந்த சிக்கல்கள எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வருது. கவலைகள் எப்படி காரணங்கள் நம்ம பேசுறப்ப சினத்தினால் வர வாய்ப்புகள் இருக்கு. வஞ்சம், பொறாமை, வெறுப்பு, பேராசைகள், ஒழுக்கம், ஒழுக்கம் மீறிய காமம், தற்பெருமை, ரொம்ப நம்ம தற்பெருமை இருக்கிறப்ப, அவமதிப்பு, பயம் மற்றும் அதிகாரப்பற்று. இது எல்லாமே நம்ம ஒரு ஒரு அளவுக்கு மீறிய போயிட்டே இருந்ததுன்னா, நமக்கு கவலைகள் வர காரணமா இருக்கு இது. கவலை வர்றதுனால அது கேடுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மன வலிமை முற்றிலுமாக போயிரும். நம்ம பேசினோம். மனம் வந்து அம் கம்ப்ளீட்டா ஒரு ஒரு ஹோப்லெஸ் ஸ்டேட்ல இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உடல் வலிமையும் இருக்காது. நம்ம என்ன செய்றோம் டிபெண்டன்ட்டாவே இருப்போம். யாராவது சார்ந்துட்டே இருந்துட்டே இருப்போம். நமக்குன்னு ஒரு ஒரு டெசிஷன் ப எடுக்க முடியாது. அந்த அந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டி நமக்கு அந்த எண்ணங்கள்ல அந்த கிளாரிட்டி இருக்காது. அந்த தெளிவு இருக்காது. இந்த நம்மளோட செய்கிற முயற்சிகள் வந்து விரயமாகும். என்னதான் நம்ம பயத்தோட, ஒரு கவலையோட நம்ம ஒரு எக்ஸாம்க்கு படிச்சாலுமே வந்து, ஆ அ முற்றிலுமாக அது வந்து ரிசல்ட்டா மாறாது. அதுவும் முயற்சி வந்து எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் அது விரயமாகும். ஒரு கவலைகளோடு நம்ம என்ன செயல் செய்தாலும். வாழ்க்கையில் இதனால் பல வெற்றிகள் வந்து நம்ம வாழ்க்கையில தடைபடுது. இந்த உடல் அளவில் பார்த்தீங்கன்னா, என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ரத்த அழுத்தம், பிபி வந்து பயங்கரமா இருக்கும் நமக்கு. இல்ல பிபி சேஞ்சஸ் ஜாஸ்தியா இருக்கும். குடல் குடல் சம்பந்தமான பிரச்சனைகள், அஜீரண கோளாறு, நமக்கு குடல் புண், தலைவலி, மைக்ரேன் அட்டாக்கு, இந்த மாரி வீசிங்கு, இந்த மாரி விஷயங்கள் வந்து நெறையா நமக்கு இந்த கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறப்ப, அத வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணாம, அது மனசுக்குள்ளேயே வைக்கிறப்ப வந்து அது அ இவ்வளவு உடல் சார்ந்த பிரச்சனைகள் நமக்கு குடுக்குது. கவலை வந்து நம்ம எதிர்காலத்தை மாற்றுறது. ஆனால் நம்ம இன்னைக்கு அத கற்பனை வலைன்னு நம்ம சொன்னோம்ல. இன்னைக்கு இருக்கிற ஒரு அமைதிய வந்து அப்படியே நம்ம எடுத்துட்டு போயிரும். ஸோ இதுக்கு வந்து ஒரு சில மேற்கோள்கள் என்னன்னா, "நான் வாழ்க்கையில் பல கவலையுடன் வாழ்ந்தேன். பெரும்பாலானவை நடக்கவே இல்லை. மனதின் தப்பு கணக்கே கவலை. வொரீஸ் ஆர் மிஸ்கால்குலேஷன் ஆஃப் மைண்ட்ன்னு" சில பெரியோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. வருத்தம்னு ஒண்ணு இருக்கு. ஸோ வருத்தத்துக்கும், கவலைக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருங்காலத்தை பற்றிய பயம் வந்து கவலை. கடந்த கால நிகழ்வால் ஏற்படும் வேதனை தான் வருத்தம். ஸோ மனதில் நம்ம என்ன ஆகும்? இது எப்படி நடக்குமா? நடக்காதா? அப்படிங்கிற ஒரு வருங்காலத்தை பற்றிய ஒரு பயம் வந்து நம்ம கவலையா பேசுறோம். இது ஏன் நமக்கு நடந்தது? இந்த இந்த இது நமக்கு நடக்காமயே இருந்திருக்கலாமே! எனக்கு ஐயோ! இது வந்து எனக்கு ஒரு பெரிய இழப்பா இருக்கே! அவர் இல்லாதது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு வருத்தமா நமக்கு தெரியுது. ஸோ எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்வின் முடிவை பற்றி நம்ம கவலைப்படுதல். என்ன வேலைவாய்ப்பு கிடைக்குமா? கிடைக்காதா? ஒரு ஒரு இன்டர்வியூ போறப்பயோ, ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணப்பயோ, ஐயோ! எனக்கு நீட்ல நான் வந்து பாஸ் பண்ணிருவேனா? அப்படிங்கிற ஒரு 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 வருத்தம் இருக்கும் ஆக்சுவலா. அ அதே இது ஒரு கவலை இருக்கும். அதே இது வருத்தம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உறவின் முடிவில் ஏற்படும் உணர்ச்சி. ஐயய்யோ! நம்ம இவங்கள இழந்துட்டோமே! ஸோ அந்த மாரி ஒரு மன வலிகள் வந்து வருத்தத்தை குடுக்குது. சாரோ இல்ல கிரீஃப் அப்படின்னு சொல்லுவோம். இதோட இயல்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவலை இருந்தா ரொம்ப யோசிப்போம். ஓவர் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம செயல்ல எதுவுமே இருக்காது. இயல்பு வருத்தத்தோட இயல்பு பார்த்தீங்கன்னா, ஒரு தொலைந்த உணர்வு அ அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். ஸோ கவலை என்பது நடக்காத ஒன்றை எண்ணிக் கலங்குவது. வருத்தம் என்பது நடந்ததை ஏற்க முடியாமல் வலிப்பது. இந்த 2மே ஒரு இயல்பான அனுபவங்கள் தான் மனிதனுக்கு. ஏன்னா இது இது நாம் உணர்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உயிரோட இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் நமக்கு ஆன அடையாளம் அது. கவலை இல்லாத ஜென்மங்கள் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வீட்ல இருக்கிற குழந்தைகள் தான். அவங்கள பார்க்குறப்ப எவ்வளோ அழகா இருக்கிறாங்க. ச்சே! அவங்களுக்கு கவலையே இல்லையே! எவ்வளவு சந்தோஷமா சிரிச்சு பேசுறாங்க. நாமும் அந்த 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 ஸ்டேஜுக்கு போனா எவ்வளோ அழகா இருக்கும் நமக்கு. அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் நமக்கே ஒரு பொறாமையா கூட இருக்கும். நெறைய குழந்தைகளோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றப்ப. ஏன்னா, அவங்க கடந்த காலத்தையும், எதிர்காலத்தையும் பற்றி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. நிகழ்காலத்தில் மட்டுமே வாழும் ஜீவன்கள் அவங்க.
அதே மாரி பசுக்கள், பறவைகள், விலங்குகள் அவங்க எல்லாமே வந்து இன்றைய தேவையை மட்டும் தான் அவங்க கவனிக்கலாம். நாளைக்கு எனக்கு ஒண்ணும் வேணாம். இன்னைக்கு எனக்கு உணவு, பாதுகாப்பு, தூக்கம் இருக்கா? அந்த மாரி ஒரு உயிரினங்களுக்கு வந்து கவலையே இல்லாத ஜென்மங்கள் அப்படின்னு சொல்றோம். இது வந்து கவலை இல்லாத இது வந்து ஒரு குழந்தைத்தன்மையோ, தத்துவ பார்வையோ அல்லது இயற்கை நிலை வழியோ ஆக இருக்கலாம். ஆனால் ஒரு மனிதனாக பிறந்தோம் என்றால் நாம் கவலை கண்டிப்பாக வரும். அதை வந்து நிர்வகிக்க கற்றுக்கொள்வதே நம்மளோட வேலையாகும். அதற்கு தான் மகரிஷி நமக்கான ஒரு குரு தேவைப்படுகிறார். அந்த குருவின் மூலமா தான் நமக்கு அந்த விடைகள் தேவை. விடைகள் நமக்கு கிடைக்கின்றது. அது என்ன மாதிரியான கவலைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனுபவித்தே தீர்க்க வேண்டிய கவலைகள். எடுத்துக்காட்டு வந்து தீராத நோய், வெள்ளத்தால் பாதிப்பு, தள்ளி போட வேண்டியவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகளுக்கு திருமணம், மகனுக்கு வேலை இதெல்லாம் சரி ஏதோ நேரம் சரியில்ல, ஏதோ அ அ கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா வந்து நம்ம யோசிக்க முடியாது. நமக்கு முன்னால வர்ற ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூட நம்ம கண்ணுக்கு தெரியாம போயிரும். ஸோ சில விஷயங்கள் வந்து தள்ளி போட்டுட்டு நமக்கு கரெக்ட்டா அந்த நேரத்துக்கு எது வருமோ கண்டிப்பா நமக்கு வரும் அப்படிங்கிற ஒரு ஒரு நம்பிக்கை நமக்கு வேணும். அ அலட்சியப்படுத்தி ப ப அ அலட்சியப்படுத்தி விட வேண்டியவை அப்படின்னா, பிறரின் கருத்து வேறுபாடு. சில விஷயங்கள் வந்து நம்ம கண்ட்ரோல்லயே இருக்காது. ஏன்னா, ஏன் அவங்க நம்மள பத்தி தப்பா பேசுறாங்க? எப்பயுமே தப்பா பேசிட்டு இருக்கிறாங்களே! அவங்க வந்து ஏன் நம்ம எப்பயுமே வேற ஒரு கண்ணோட்டத்திலேயே நம்ம எங்க போனாலும் நம்மள பார்க்குறாங்களே! அப்படிங்கிறது வந்து நம்மளால ஒரு கண்ட்ரோலும் இல்லாதவங்களுக்கு வந்து நம்ம போய் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அ அ ஆனா நெறைய நம்ம நம்ம ஆனா நம்மளோட ஒரு இன்றைய மனிதன் பார்த்தீங்கன்னா, எல்லார்ட்டயும் நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் எல்லாம் போயிட்டுருப்போம். ஆ அதனால தான் வந்து நெறைய கவலைகளும் நமக்கு வருது. ஸோ இவை எல்லாமே அலட்சியப்படுத்தி விட வேண்டியவை அப்படிங்கிற கேட்டகரியில நம்ம சேர்க்கலாம். உடனடியாக தீர்க்க வேண்டியவைன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட உடல் சார்ந்த விஷயங்கள் முக்கியமாக இருந்ததுன்னா, இம்மீடியட்டா அத டாக்டர்ட்ட பேசி நம்ம அதோட சால்வ் பண்றது. நம்மளோட ஃபைனான்ஸ் சம்மந்தமா ஏதாவது கடன்கள் இருந்தா முடிக்கிறது. நம்மளோட நிம்மதிய குலைக்கிற மாரி ஏதாவது இந்த பாகப்பிரிவினை விஷயங்கள் அந்த மாரி இருந்தா அதையும் சார்ட் அவுட் பண்றது தான் வந்து உடனடியாக தீர்க்க இது எல்லாமே நம்ம கவலைகள் வரப்ப இத கேட்டகரைஸ் பண்ணிட்டோம்னா, எதுக்கு வந்து முக்கியத்துவம் குடுக்கணும்? எப்படி எதுக்கு முக்கியத்துவம் குடுக்க வேண்டியதில்ல? எப்படி வந்து இக்னோர் பண்ணலாம்? அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிரும் அது. மகரிஷி என்ன சொல்லியிருக்கிறாங்க, கவலை எப்படி ஒழிப்பதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மனதை அமைதிப்படுத்துதல். ஸோ மகரிஷி வந்து நமக்கு எளிய முறை உடற்பயிற்சி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நெறைய பொக்கிஷங்கள் மகரிஷி நமக்கு குடுத்திருக்கிறாங்க. உடற்பயிற்சியின் மூலம் நமது மனம் அமைதி அடைகிறது. தியானம் நமக்கு பல தவங்கள் நமக்கு சொல்லிக் குடுத்திருக்கிறாங்க. நம்ம அது பண்ணாவே வந்து மனம் வந்து ஒரு அமைதியான நிலை ஏற்படும். அமைதியான நிலை ஏற்படுவதற்கான முக்கியமான ரீசன் என்னன்னா, நம்ம விழிப்பு நிலையில இருப்போம். அறிவு நமக்கு அந்த நேரத்துல வேலை செய்யும். உணர்ச்சி வேலை செய்யாது. அறிவு வேலை செய்றது தான் நமக்கு ஒரு முக்கியமான பணி. அந்த அறிவு வேலை செய்றப்ப எது சரி, எது தவறு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த நேரத்துல நம்ம எடுக்கிற முடிவுகள் எல்லாமே சரிய ச ச சரியா சரியா இருக்கும் அது. நேர்மறையான சிந்தனைகள், எதிர்மறையான எண்ணங்கள் என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். அதை தவிர்த்துவிட்டு நேர்மறை எண்ணங்களை மட்டுமே நம்ம காது குடுத்து கேட்க பழகிக்கிறோம் நம்ம. உடல் மற்றும் மன ஆரோக்கியம். அது மூலம் நமக்கு கவலைகளை குறைக்கலாம். சமுதாய சேவை. சமுதாயத்திற்கு சேவைகள் செய்வதன் மூலம் நமக்கு வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு உணர்வு கிடைக்கும். அந்த வாலண்டரி அப்படிங்கிறது வந்து அ ஒவ்வொருத்தரும் நம்ம போய் செய்றப்ப நம்மளோட மனம் விரிவடையும். நம்ம எங்கு இருக்கிறோம்? என்ன பண்ணணும்? அப்படிங்கிறது வந்து நமக்கு நெறைய விஷயங்கள் நமக்கு புலப்படும். நம்ம தவங்கள் சொன்னோம். அ த தவத்தின் மூலம் மனதை ஒருநிலைப்படுத்தி கவலைகளை கட்டுப்படுத்தலாம். கடவுள் நம்பிக்கையும் நமக்கு ஒரு பக்தியின் மூலம் நம்ம மனதை ஒருமுகப்படுத்தி ஒரு 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 ஹோப் ஆக்சுவலா ஒரு ஒரு சரண்டர் அப்படின்னு சொல்லுவோம் ஆக்சுவலா. அந்த சரண்டர் பண்றப்ப வந்து ஒரு ஒரு கடவுளிடம், ஒரு இறைநிலையிடம் சரண்டர் ஆகுறப்ப, அம் நமக்கு உண்டான அனைத்து பாரத்தையும் நம்ம எ எடுத்து வைக்கிறோம். அப்படிங்கிறப்ப நம்ம கவலைகள் வந்து நம்மட்ட இருந்து வெளியில வருது. இது எல்லாமே வந்து கவலைகளை ஒழிக்கும் வழிகள் அப்படின்னு மகரிஷி நமக்கு சொல்றாங்க. நம்ம பனியின் தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பனி வந்து மலையில் இருக்கும் பனி வந்து உருகும். அது வெயில் படும்போது உருகும். பனி சூரியன் முன்னால் நிலைத்திருக்க கண்டிப்பாக முடியாது. அது மெதுவாக தான் உருகும். அதுபோலவே நம்மளோட கவலைகளும், நம் செயல்கள், நம் உறவுகள், நம் நம்பிக்கையின் வெப்பத்தில் உருகும் அப்படிங்கிறது தான் வந்து இங்க நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம். இதற்கான தீர்வுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 நிலைகள்ல நம்ம எடுத்துக்கலாம். கவலையை எப்படி ஏற்றுக்கொள் அப்படிங்கிறது ஒரு ஒரு விஷயம்னா, கவலையை ஒரு இயற்கை உணர்வாக நாம் ஏற்றுக்கொள்ளலாம்.
பகிர்தல் அப்படின்னா நம்பிக்கைக்குரியவரிடம் வந்து நம்ம பேசுறப்ப வந்து பல விஷயங்கள் வந்து நம்ம அந்த பாரம் வந்து குறைகிறது. செயல்படுதல் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா, கவலைகள் மறைய ஒரு செயலுக்கு வேறொரு செயல் மாறுறப்ப வந்து நம்ம அந்த கவலை அந்த ஸ்டேட்ல இருந்து நம்ம வெளியில வர்றோம். வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துன்பம் வழியாக மனிதராய் மேம்படவும். நமக்கு என்ன வந்தாலுமே அது வந்து நம்ம வினைப்பயனை அழிக்க தான் அ இது நமக்கு ஏதோ ஒரு துன்பம் வருது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம்னா, அதுவும் வந்து நம்ம ஒரு ஆனந்தமா நம்ம அ வரவேற்க தான் செய்வோம் ஆக்சுவலா. அதுதான் வளர்ச்சியின் அறிகுறி அப்படின்னு நம்ம சொல்றோம் இங்க. இந்த மனக்கவலை நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏன் நம்ம தினமும் உடலாலும், உள்ளத்தாலும் துன்பப்படுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புலன் மயக்கத்துல இருக்கிறோம். அறிவு வந்து அந்த விழிப்பு நிலையில இல்ல அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான ஒண்ணு. ஆணவம், கன்மம், மாயை இது எல்லாமே வந்து நம்ம துன்பத்திற்கு காரணமாகிறது. நமக்கு மகரிஷி பல பொக்கிஷங்கள் நமக்கு குடுத்திருக்கிறாங்க. உடலுக்கு எளிய முறை உடற்பயிற்சி குடுத்திருக்கிறாங்க. உயிருக்கு காயகல்ப பயிற்சி குடுத்திருக்கிறாங்க. மனதிற்கு அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு. இந்த அகத்தாய்வு வந்து தினமும் படுக்க போவதற்கு முன் நம்ம ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம என்ன பண்ணோம்? எத்தன பேத்தோட எவ்வளவு உணர்ச்சி வயப்பட்டு பேசினோம்? அ இது ஏன் பேசணும்? அப்படிங்கிற சில விஷயங்கள் பண்றப்ப வந்து நெறைய நமக்கு அதிலிருந்து வெளியிலிருந்து வெளிய வர உதவுது அது. அதேமாரி மௌனம் இருக்க இருக்க நம்மளோட எண்ண அலைகள் குறைகின்றது. அந்த எண்ண அலைகள் குறையிறப்ப நமக்கு அறிவு அறிவு விழிப்பு நிலை வந்து நமக்கு ஜாஸ்தியாகிறது. அப்ப நம்ம எது சரி, எது தவறு அப்படிங்கிற ஒரு ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு ஈஸியாகுது. வாழ்த்து நம்ம என்ன இருந்தாலுமே, எந்த நிலையில இருந்தாலுமே வாழ்த்து அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் மகரிஷி நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. வாழ்த்த, வாழ்த்த, வாழ்த்த நம்மளுடைய நிலை அடுத்த நிலைக்கு கண்டிப்பாக உயரும். அப்படிங்கிறது அந்த வாழ்க வளமுடன் அப்படிங்கிற ஒரு தாரக மந்திரம் நமக்கு இருக்கு. ஸோ நம்ம ஒவ்வொருவரும் ஒரு பனி போல் நம்ம இருக்கிறோம். ஆனா உருகும்போது நம்முள் இருக்கிற ஒரு உண்மையான வலிமை நமக்கு வெளிப்படுகின்றது. அந்த தன்னிலை அறிந்து இறைநிலை உணர்ந்து அந்த தெளிவோடு ஒழுக்கம், கடமை, ஈகை அப்படிங்கிற ஒரு அறநெறி காத்து வாழும் ஒரு தேர்ந்த மனவளக்கலை அன்பருக்கும், ஒரு குண்டலினி யோகிக்கும் எந்தவித கவலையும் வர வாய்ப்பே இருக்காது. இந்த பழக்கப்பதிவுகள் வந்து இதெல்லாமே நம்ம பண்றப்ப அது ஒரு விளக்கப்பதிவுகளா மாறும். அந்த விளக்கப்பதிவுகள் மாறுனா கவலைகள் நமக்கு இருக்காது. அந்த கவலைகள் இல்லாதப்போ ஒரு தனி மனிதனுக்கு கவலை இல்ல அப்படின்னா, அது வந்து ஒரு குடும்ப அமைதிக்கும், சமுதாய அமைதிக்கும், உலக அமைதிக்கும் அது ஒரு வித்தாக அமைகிறது. ஒரு பழைய பாட்டு இருக்கு. அந்த பாட்டுல பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இது. "மயக்கமா, கலக்கமா, மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா, வாழ்க்கையில் என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரையும் அமைதி இருக்கும்." மகரிஷி நமக்கு மனவளக்கலை தந்தார். வாழ்க்கையில் அனைவரும் உயர்வதற்காக. அகத்தவம் செய்வோம், அகத்தாய்வு செய்வோம். தனிமனித அமைதி பெறுவதற்காக. வாழ்வின் நோக்கமாம் இறைநிலையை அடைவதற்காக. ஸோ இவற்றையெல்லாம் நாம் விரட்டவே தினமும் நாம் தவங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஸோ நம்மளோட எப்ப தெளிவு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருவுரு சிந்தித்தல் தானே. வாழ்க வளமுடன். கவலை வந்தால் நாம் பயப்படத் தேவையில்லை. அந்த பனி அழகாக உருகும். நம்முள் ஒரு நவீன காலம் மலரும். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்பானதொரு சிந்தனை கொடுத்தீங்க. பனிமலை போல் உருகும் கவலைங்கிற தலைப்புல ரொம்ப அருமையா இருந்தது. ஆரம்பத்திலேயே வந்து கவலை எல்லாருக்கும் தவிர்க்க முடியாத ஒரு உணர்வு அப்படின்னு ரொம்ப அருமையா சொன்னீங்க. அதே மாதிரி நிறைய சாய்ஸஸ் நம்மளுக்கு இருக்கிறதுனால தான் குழப்பம் வருது அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொன்னீங்க. ஆமா, ஏதாவது ஒண்ணு இருக்குன்னா அதை மட்டும்தான் எடுத்துக்க போறோம். நிறைய இருக்குதுங்கும்போது எதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது பெரிய குழப்பமா தான் நம்மளுக்கு வாழ்க்கையில இருக்கு. அதை ரொம்ப அருமையா சொன்னீங்க. அதே மாதிரி கவலைப்பட்டு கொண்டே இருந்தா யோசிக்க முடியாது, ஒரு முடிவெடுக்க முடியாது அப்படிங்கிறதையும் ரொம்ப அருமையா சொன்னீங்க. கவலைன்னா என்ன? கவலை வந்து ஏன் வருது? அதனுடைய காரணம் என்ன? 4 விதமான கவலைகள்னு நம்ம சாமிஜி என்னென்ன சொல்லியிருக்காங்க? எல்லாத்தையுமே சொல்லி அவற்றை எப்படி பிரிக்கிறது? எதுக்கு வந்து முதல்ல நம்ம அதுக்கு முன்னுரிமை குடுக்குறது? அது எல்லாமே ரொம்ப அழகா சொன்னீங்க. சிறப்பானதொரு சிந்தனைங்கய்யா. ரொம்ப நன்றி. ஐயா அவர்களை நாம வாழ்த்துவோம். துரிய நிலை நின்று வாழ்த்தலாம். பேராசிரியர் அருணிதி ராஜேஷ் ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள ஆயுள், நிறைய செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஸ்கை
ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், காலை 5:30 மணிக்கு தவம், தொடர்ந்து காலை 6 மணிக்கு வீடியோ அண்ட் ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதை பார்த்து கொண்டே நாம் செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், 6:25ற்கு மாலை காயகல்பம், மாலை 6:30 மணிக்கு தவம், மாலை 7 மணிக்கு சிந்தனை, மாலை 7:30 மணிக்கு உலக நல வாழ்த்துடன் நிறைவு பெறும். பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்த ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வளமுடன். மனமகிழ்வோடு இந்திய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம்.